என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன நடந்துச்சு புரியலையா நீ? பொன்னி, இப்ப போலீஸ் வந்துட்டு போனதுக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. சொல்லு, போன இடத்துல என்ன நடந்துச்சு? அதான் சொன்னேன் என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. நீங்க என்ன நம்பலையா? இங்க பாரு பொன்னி, நேத்துல இருந்து உன்னை நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கோம். நீ நார்மலாவே இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு பயந்துட்டு அத சொல்லாம மறைக்கிற. எதுவா இருந்தாலும் நீ எங்களை நம்பி சொல்லலாம். வீட்ல இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. நாங்க உன் நல்லதுக்கு தான் கேக்குறோம். சொல்லு, என்ன நடந்துச்சு? பயப்படாம சொல்லு பொன்னி, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உண்மையாவே நீ என்ன அண்ணனா நினைச்சா உண்மையை சொல்லு, இல்லனா வேண்டாம். பொன்னி, அங்கதானே இருந்த, இங்க எப்படி வந்த? உன்னை காரணம் தேடிட்டு இருந்த தெரியுமா? ஏய், என்னாச்சு உனக்கு? ரோஹித், 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 டேய் எழுந்துடுறா. டேய் செத்துட்டா. பொன்னி, நீ அழாத பொன்னி. சத்தம் கட்டி யாராவது வந்துட போறாங்க. இங்க பாரு பொன்னி, இவன் என்ன செஞ்சான், எப்படி செத்தான்னு எனக்கே ஒண்ணு புரியல. ஆனா நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. வா போயிடலாம். இல்ல பரத், நான் தான் இவனை கொன்னுட்டேன். நீ கொன்னிட்டியா? என்ன உளறிட்டு இருக்கிற பொன்னி? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் என்ன பண்றதுனே தெரியாம ஏதோ பதட்டத்துல அந்த ஹாக்கி ஸ்டிக் எடுத்து அவன் மண்ணிலேயே அடிச்சுட்டேன். போச்சு, எல்லாமே போச்சு. நான் தான் இவனை கொன்னுட்டேன். என் குடும்ப கௌரவமே என்னால போச்சு. பொன்னி, நான் சொல்றத கேளு. இங்க நடந்தது யாருக்குமே தெரியாது. நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ எதுவும் யார்கிட்டையும் சொல்லாத. பாக்குறவங்க எல்லாரும் இவன் போதையில கீழே விழுந்து இறந்துட்டான்னு தான் நினைப்பாங்க. நிச்சயமா உன் மேல சந்தேகம் வராது. வா, நாம இங்கிருந்து போயிடலாம். இல்ல பரத், தப்பு செஞ்சது நான் தானே. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். இல்லனா கடைசி வரைக்கும் என் மனசாட்சி உறுத்திட்டே தான் இருக்கும். நான் இப்பவே போயிடுறேன். லூசா நீ? நான் தான் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம நீ இவனை வேற அடிச்சு கொண்ட. இவன் தப்பு செய்ய போய் தான் நீ இப்படி செஞ்ச. பொன்னி, இங்க பார் பொன்னி, யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வா போயிடலாம். வா வா பொன்னி. சத்தியமா நான் அவனை கொல்லணும்னு நினைச்சு பண்ணல. அவன் தப்பா நடந்துக்க பார்த்தா நான் அவனை அடிச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ வீட்டுல இருக்கவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. பொன்னி, அழாத. நீ வேணும்னு அப்படி பண்ணல. அவன் தானே உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நீ பயப்படாத. வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். பிரச்சனை அது மட்டும் இல்ல நீ. ரோஹித்தோட அப்பா ராஜமாணிக்கம் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். அவர் நினைச்சா
என்ன வேணா பண்ணுவாரு. அதான் நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், நீ கவலையே படாத, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எப்படி நான் பாத்துப்பீங்க? என்னால உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? தப்பு பண்ணது நான் தானே. எல்லாம் என்னோட விதி. என்ன இருந்தாலும் நான் பண்ணது ஒரு கொலை. இதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். ஜெயிலுக்கு போறது கூட பிரச்சனை இல்ல. என்னால இந்திராணி அக்காக்கு கெட்ட பேரு. அவங்க இத்தனை வருஷ வாழ்க்கையில சேர்த்து வச்ச பேரு, புகழ் எல்லாமே போயிரும். எல்லாம் என்னாலதான். பொன்னி, உன்னை அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன். ஏன்னா நான் உன் அண்ணன். நீ என்ன உன் அண்ணனா தானே பாக்குற? ஆமாண்ணா. அப்போ என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா? ஆமா பொன்னி, எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, நாங்க பாத்துக்கிறோம்.